ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம டேஸ்டியான கத்திரிக்காய் வதக்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் வதக்கல் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல், பொதுவாக கத்திரிக்காய் வதக்கல் நம்ம பண்ணினோம்னா சாகியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டின்னு இருக்கும், பிசு பிசுன்னு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கத்திரிக்காய் பண்ணிடனா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த கத்திரிக்காவை இந்த பாருங்கோ, இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு திருத்தி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இந்த பொடி இதுதான் ஸ்பெஷல் பொடி. அது என்ன ஸ்பெஷல் பொடின்னு பார்க்குறீங்களா? தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகா, பெருங்காயம் போட்டு எல்லாம் எண்ணெயில் நல்லெண்ணெயில் வறுத்து எடுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது மட்டும்தான் பிரத்யேகமாக கத்திரிக்காய் வதக்கலுக்கு சேர்க்க போகிறோம். அப்புறம் தேங்காய் திருகி வச்சுட்டுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சின்ட்டுருக்கு. கடுகு சேர்த்துடலாம். இதை பாருங்கள், கடுகு வெடிச்செடுத்து திருத்தி வச்சுருந்த கத்திரிக்காவை சேர்த்துடலாம். இப்போ உப்பு காரப்பொடி எதுவுமே போடக்கூடாது. இது அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடிட வேண்டியதுதான். மூடி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பிரட்டி விடணும். தட்டை போட்டு மூடியாச்சு. 3 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். தட்டை போட்டு மூடி வச்சுருந்தோம் இல்லையா, 3 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டே வரணும். இந்த பாருங்க, மின்னிக்கு இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த தட்டை போட்டு மூடி வச்சோம்னா ஈஸியாக வெந்துடும். இந்த பாருங்கள், ஒத்த ஒத்தையாக இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒத்த ஒத்தையாகவே இருக்கும். நார்மலாக குழம்புல அப்படி காரப்பொடி சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொடி சேர்த்து பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். திரும்ப மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இதை பாருங்க, 3 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பரட்டி விட்டுட்டே வந்தோம் இல்லையா, இப்போ பாருங்கள் வெந்துட்டான்னு பார்க்கலாம். பாருங்கள், முன்னாடி போட்டதுக்கும் இப்போக்கி நல்லா வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடி வச்சாலேயே அந்த இதுலேயே ஸ்டீம்லேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ வெந்தெடுத்து இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு போடுறேன். சைட்லேருந்து கிளறி விடுங்க. ஏன்னா மொத்தமாக கிளறி விட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டின்றோம், ஒரு மாதிரி கூட்டு மாதிரி ஆகிடும். உப்பு சேர்த்தாச்சு. இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொடியில் ஒரு 2.25 ஸ்பூன் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இதை சேர்த்துட்டு நம்ம தேங்காய் திருகி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டோம்னா நம்ம கத்திரிக்காய் பொடி ரெடி ஆகிடுது. கத்திரிக்காய் வதக்கல் ரெடி ஆகிடுது. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். பெருங்காய பொடி. அவ்வளோதான். இப்போ நல்லா வெந்தெடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஒத்த ஒத்தையாக வந்திருக்கு பார்த்தீங்களா? டேஸ்டியான கத்திரிக்காய் வதக்கல் ரெடி ஆகிடுது. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், ஏன் வெறும் சுடுற சாதத்துலேயே கொஞ்சம் நெய்யை விட்டுண்டு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.